வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியை அள்ளித்தரும் 27 நட்சத்திரங்களுக்கு தன குறியீடு எது, அதனுடைய குணங்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குறியீடு, அதனுடைய குணங்களை பற்றி பார்ப்போம். தோற்றம்னு பார்த்தீங்கன்னா தாமரை வருது, அதிதெய்வம்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வருது, உணவு பலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வருது. இந்த ஆப்பிளெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தானம் பண்ணுங்க. உணவு பலன் வந்தாலே நம்மளுக்கு வந்துட்டு பரிகாரத்துக்கு வந்துட்டு நம்ம பழத்தை வந்துட்டு யாருக்காச்சும் கொடுக்கணும். அந்த உணவோ அல்லது பழத்தையோ வந்துட்டு நம்ம கொடுக்குறப்போ நல்லது. ஆப்பிள்னு வரப்போ நீங்கள் அந்த ஆப்பிளை தானமாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பு மிக்க பலனாக அளிக்கும். அதே போல் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடை வந்துட்டு அடிக்கடி பண்ணிக்கோங்க. ஏன்னா சிவன் கோயில் வழிபாடில் வந்துட்டு ஏன்னா ஆதிகுருவே வந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறதுனால அவரும் ஒரு சிவனோட அவதாரம் தான். அதனால் சாமியை நல்லபடியாக வழிபட்டுட்டே வாங்க. அது உங்களுக்கு இன்னும் சிறப்பு பலனாக கொடுக்கும். அதே போல் இந்த தாமரை பூவை முடிஞ்சால் சாமிக்கு படைங்க. அது உங்களுக்கு நல்லது. ஒன்றும் பூஜை ரூம்லையாச்சும் நீங்கள் வச்சு அது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ தன நட்சத்திரத்தையும் நம்ம அடுத்து பார்க்குறதுனால இது உங்களுக்கு மிக சிறப்பாக தரும். அதேபோல் மிருகம்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஆடு வருது. அதேபோல் விருச்சம்னு பார்த்தீங்கன்னா அரச மரம் வருது. சரிங்களா? அந்த அரச மரத்தை வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அது நன்மை தரும். சரிங்களா? ஏன்னா அடிக்கடி வந்துட்டு கோயிலுக்கு போகிறப்ப அரச மரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் தண்ணியாச்சும் ஊற்றிட்டு வாங்க. அந்த இடத்துல உட்காந்து மரத்துக்கு அடியில் அந்த உட்காந்து அட்லீஸ்ட் அந்த காற்றையாச்சும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலனாக தரும். மலருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரை தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு தாமரை பூவை வந்துட்டு நல்லா நீங்கள் அதை ஒரு இமேஜாக கூட நீங்கள் மொபைல் ஃபோனில் வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருங்க. மிகப்பெரிய நன்மையை தரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை உடையவங்களாக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு எவ்வளோ பெரிய கடுமையான வேலையாக இருந்தாலும் அது எளிதில் வந்துட்டு தீர்வு கண்டு அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. தெய்வ பக்தி நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. அதே போல் வந்து பல துறைகளில் வந்து பல விஷயங்களை வந்துட்டு நாண அறிவு பெற்றவங்களாக இருப்பாங்க கண்டிப்பாக. அதே போல் வீடு வாகனம் வசதி இதெல்லாம் நிறையா இருக்கும். அப்பா அம்மா மனைவி தன்னோட பிள்ளைங்க மேலே இவங்க மேலாம் பிரியம் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. மனசை எப்பொழுதுமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்குவாங்க. எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு சுத்தத்தையும் சுகத்தையும் விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக ஒரு சமயத்தில் அச்சீவ் பண்ணி மேலே வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருப்பாங்க. எப்படியாப்பட்ட நெருக்கடி இருந்தாலும் அதிலேருந்து சாமர்த்தியமாக சமாளித்து வெளியே வரக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு எப்படின்னா எல்லா விஷயத்தையும் சமாளித்து அதில் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கண்ணுங்கடத்தமாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று நினைப்பது போல் அந்த பொருள் வந்து இவங்களுக்கு அடங்கும். அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இயல்பாகவே இவங்களுக்கு என்னென்னா இரக்க குணம் நிறையா இருக்கும். அனைவருக்கும் வந்துட்டு உதவி செய்ய ஒரு எண்ணம் நிறையா இருக்கும். அதே போல் வந்து எப்போதுமே வந்துட்டு ஒரு சவாலான காரியங்களாக இருந்தாலும் அது சாமர்த்தியத்தனமாக ஒரு பிளான் பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதேபோல் வந்து மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை உறவினர்கள் இருக்கட்டும் இல்லை நண்பர்கள் இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்லா ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அவங்க மேலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. அதே போல் வந்து எவ்வளோ சிக்கலான விஷயமா இருந்தால் கூட அது வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனத்தோட அதை வந்துட்டு என்னன்னு அந்த தப்பை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க கண்டிப்பாக. அடிக்கடி வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. அதே போல் வந்து தன்னோட சுயகௌரவத்தை வந்துட்டு யாருக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு எப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல மேனேஜராக இருக்காங்கன்னா அந்த தன்னோட தன்னம்பிக்கை வந்துட்டு யாருக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க. விடாமுயற்சியாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் வந்து வெற்றி காணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. கற்பனை திறன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு இவங்க வந்து கதை கவிதை வந்துட்டு எழுதுறதுல வந்துட்டு ஒரு நாட்டம் இருக்கும். மற்றவங்க செஞ்ச உதவியை வந்துட்டு மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் திரும்பியும் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்து பழமையான விஷயத்தை வந்துட்டு நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு புதுமையான விஷயத்தையும் விரும்பக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சமூகத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கிய பிரமுகர் இருப்பாங்கள்ல, இந்த புகழ்பெற்ற பல பெரிய மனிதர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க நட்புலாம் இவங்களுக்கு வந்துட்டு எளிமையாக கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு பிற்பகுதியில் வந்துட்டு சகல யோகங்களையும் கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க.
பொது பலன் தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது பூச நட்சத்திரத்தில் வந்துட்டு இவங்க வந்துட்டு பிறந்ததுனால இவங்களுக்கு எப்படின்னா சோம்பேறித்தனத்தை வந்துட்டு தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க, உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சோம்பேறித்தனப்பட மாட்டாங்க. அதே போல் வந்துட்டு பலர் கூடியிருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம தனி ஆளாக தெரியக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்து அடிக்கடி வந்துட்டு அப்பா கூட வந்து வாக்குவாதம் நிறையா இருக்கிறதுனாலே வந்துட்டு இவர் என்னென்னா ஹாஸ்டலில் போய் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும், தனியாக இருந்து படித்து அந்த சுற்றுச்சூழ்நிலையில் வந்துட்டு படிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதேபோல் வந்து தேசிய அளவில் வந்துட்டு ஒரு போட்டி இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் கலந்து அதில் கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சிறு வயசுலேயே எப்படின்னா வந்துட்டு இந்த லீடர்ஷிப் வந்துட்டு எடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் இவங்களை தேடி வரக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இப்போ இவங்க வந்து தவறு செய்ய மாட்டாங்க. அதே போல் மற்றவங்க தவறு செஞ்சாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இப்போ வெயில் காலமாக இருந்தால் கூட இவங்க எப்படின்னா சூடான பொருளை வந்துட்டு சுட சுட சாப்பாடு சாப்பிட்ணுன்னு அந்த நினைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சூடாக இருக்கணும் அவங்களுக்கு. ஒரு டீ காஃபியாக இருக்கட்டும் இல்லை ஒரு டிஃபனாக இருக்கட்டும், சூடாக இருந்தால் சுட சுட சாப்பிடக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அதே போல் வந்துட்டு வாழ்க்கை இப்போ ஒரு துணைவி மேலே வந்துட்டு அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னா வாழ்க்கை துணையினால் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு உயர்வு இருக்கும், ஆதரவும் கிடைக்கும். சமூகத்தில் வந்துட்டு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்துட்டு அடையக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்து சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு அடிக்கடி அந்த உஷ்ணத்தினால கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் இவங்களுக்கு. உஷ்ணத்தினால இவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு ஆரோக்கியத்தில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பப்போ வந்துட்டு முடிஞ்சால் வந்துட்டு டாக்டர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. உஷ்ணத்தினால இவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு ஆரோக்கியத்தில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பப்போ வந்துட்டு முடிஞ்சால் வந்துட்டு டாக்டர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ பூச நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணம்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க எப்படின்னா நகைச்சுவை உணர்வு மிக்கவங்களாக இருப்பாங்க. நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு ஆடம்பர வாழ்க்கையை வந்துட்டு வாழணும்னு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு அப்பா அம்மா மேலே வந்துட்டு ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு அவங்க சொல்கிறத கேட்டு தட்டாமல் தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ சொந்தக்காரங்கள்ட்டலாம் வந்துட்டு ஒரு அளவோடு பழகக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சில நேரங்களில் வந்துட்டு பிரச்சனைகளை வந்து கண்டு கவலைப்பட மாட்டாங்க இவங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர அதை நினச்சி கவலைப்பட்டு உட்காரக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி. அதே போல் வந்துட்டு மற்றவங்கள்ட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு எப்பொழுதுமே நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. வாழ்க்கையில் வந்துட்டு எப்படின்னா இப்போ மனைவிக்கிட்ட பிள்ளைங்கிட்ட இவங்கள்ட்டலாம் வந்து அதிகம் பிரியம் வச்சுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஒரு எனிமி பர்சனை பார்த்தா கூட வந்து ஒரு கொஞ்சம் இறக்க குணம் இருக்கும் இவங்களுக்கு. கொஞ்சம் ஏழப்பட்டவங்களை கண்டா இவங்க வந்துட்டு இறங்கி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு குடும்பத்துக்காண்டி கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் வந்துட்டு காசு பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ நியூஸ் சேனலு இதெல்லாம் வந்துட்டு நம்ம டிவியில் பார்ப்போம். அந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு அதிகமாக அந்த டிவியில் வந்து நியூஸ் பார்க்குறதோட நியூஸ் பேப்பரில் வந்துட்டு செய்தி வரதை வந்துட்டு ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எத்தனை சோதனை வந்தாலும் அதை வந்துட்டு முறியடித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எப்பொழுதுமே வந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு பார்க்கவங்க கண்ணுக்கு எல்லாத்துக்குமே வேணாடா ரொம்ப எங்காவே தெரிகிறான் அப்படின்னு அந்த ஒரு தோற்றம் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே வந்துட்டு அந்த இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் இவங்கள்ட்ட இருக்கும். ரொம்ப வந்துட்டு புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்துட்டு இவங்க வந்து விரும்பக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இந்த ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இருக்கிறத வச்சுட்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆடை ஆபரணங்களை வந்துட்டு அதிகமாக நவீன சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இந்த டெக்னாலஜி சம்மந்த ஒரு எலக்ட்ரானிக் இருக்கட்டும், ஒரு லேப்டாப் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு சிறு வயதிலே வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அந்த கொடுக்கும் குணம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அடிக்கடி வந்துட்டு இவங்களுக்கு வாகனம் மட்டும் பழுதாயிரும், மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பைக் இருக்கட்டும் இல்லை கார் இருக்கட்டும், அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் இவங்களுக்கு. அதே போல் வந்துட்டு இப்போ கோயில் பணியெலாம் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க.
மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டாலும் வந்துட்டு சமாதானத்துக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சண்டை அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அதனால் வந்து சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் வந்து நினச்ச காரியத்தை வந்து எப்படியாச்சும் சாதித்து அதை முடிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. வீட்டிலே வந்துட்டு ஒரு நாய், இப்போ ஒரு பூனை, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிராணிகள் மேலே, செல்ல பிராணிகள் மேலே வந்துட்டு ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ பூச நட்சத்திரத்தில் வந்துட்டு 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்களும் வந்துட்டு கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் வாழக்கூடிய ஒரு இதை தான் விரும்பக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதே போல் வந்துட்டு உடல் ஆரோக்கியம் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். அதில் வந்துட்டு அக்கறையும் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம உறவினர்களை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க, உதாசனப்படுத்தவே மாட்டாங்க. இவங்க வந்து விட்டு கொடுக்காம அவங்கள்ட்ட வந்துட்டு ஒத்துமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மையை தான் விரும்பக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அனைத்து சுகங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க இவங்க. தன்னோட பேச்சாலே வந்துட்டு இவங்க வந்துட்டு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சுயகௌரவத்தை யாருக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்காண்டியும் மனைவிங்களுக்காண்டியும் அதிகமாக பாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதே போல் அவங்க விரும்புகிறத வாங்கி கொடுக்கக்கூடிய நினைக்கணும்னு அந்த ஒரு துடிப்பான ஒரு அப்பாவாக, ஒரு கணவராக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவாங்க, அந்த நபராக தான் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு நினைத்ததை ஏதாச்சும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. சில நேரங்களில் வந்துட்டு முன்கோபத்தினால வார்த்தையை வந்துட்டு கொட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து யோசித்து பார்த்துட்டு நம்ம செஞ்சது தப்பாச்சேன்னு நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. வாழ்க்கை வந்து சூட்சுமத்தோடு நம்ம வந்துட்டு அறிஞ்சு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு எளிமையாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் இதில் ஃபிட்னஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தன குறியீடு மற்றும் பரிகார ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ கேட்டை நட்சத்திரம் தான் வந்துட்டு அவங்களோட தன குறியீடாக வருது. அதோட கேட்டை நட்சத்திரோட குறியீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்குசம் வரும். சரிங்களா? இந்த அங்குசத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு பிக்சராக வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து மொபைலில் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா பயனுள்ளதாக இருக்கும். அதை அடிக்கடி பாருங்கள். உங்களுக்கு பண வரவு வந்துட்டு கண்டிப்பாக நிறையா சேரும். சரிங்களா? பணக்காசு வந்துட்டு நிறையா சேரக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதை நீங்கள் பார்க்க தான் அது கிடைக்கும். சரிங்களா? அதே போல் வந்து அந்த பரிகார ஸ்தலத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பரிகார ஸ்தலத்தை நீங்கள் போய் வேண்ட தான் உங்களுக்கு அந்த தனவரவு வந்துட்டு உங்களுக்கு பணத்தினால என்ன தடை ஏற்படுதோ அதை நீக்கி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். சரிங்களா? அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட கேட்டை நட்சத்திரத்தில் வணங்க வேண்டிய பரிகார ஸ்தலம். சரிங்களா? கேட்டை நட்சத்திரம் எதுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்கிறோன்னா, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தன குறியீடாக பயன்படுத்தி கொள்கிறோம் அந்த கேட்டை நட்சத்திரத்தில். சரிங்களா? இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் நம்ம வணங்க வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிகார ஸ்தலமாகவும் அது கருதப்படுகிறது. அதை நீங்கள் வந்துட்டு இப்போ வணங்க வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிடையூர் மருதூர் மகாலிங்க சுவாமி கோயில் வரும். சரிங்களா? அதே போல் கேட்டை நட்சத்திரம் தான் வந்து தன நட்சத்திரமாக வரும் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. சரிங்களா? இதை பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறீங்களா, எடுத்துக்கலாம். ஒரு பாலிசி எதுவும் எல்ஐசி பாலிசி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்களா, தாராளமாக பண்ணலாம். அதே போல் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவும் எடுக்கிறீங்களா, தாராளமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் சேவிங்ஸில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் போட்டு வைக்கிறீங்களா, பாலிசியில் ஏதாச்சும் இந்த சேவிங்ஸ் பிளான் ஏதாச்சும் வாங்குறீங்களா, தாராளமாக வாங்கிக்கோங்க. இல்லை உங்கள் குழந்தைங்க வந்துட்டு பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த தன குறியீடாக வருதுன்னா நீங்கள் அவங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு கூட அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு மிக சிறப்பாகவும் இருக்கும். சரிங்களா? இதை பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு மிக்க செல்வத்தை வந்துட்டு அள்ளி தரும். சரிங்களா? உங்கள் சூட்சுமத்தாரை பலனை வந்துட்டு நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மிக பயனுள்ளதாக இருக்கும். இது வெறும் பண விஷயம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் கிடையாது. உங்கள் நட்சத்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதே போல் வந்துட்டு காரிய சித்தி ஆகணுமா, இந்த சக்ஸஸ் ஆகிற விஷயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு கோர்ட்டில் ஏதாச்சும் கேஸ் நடந்திருக்கு, அது சக்ஸஸ் ஆகணும், ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இது பயன்படுது. அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா? இது நான் வெறும் வந்துட்டு தனத்துக்கு உங்களுக்கு பண வரவுக்காண்டி தான் மட்டும்தான் நான் இது கொடுத்துருக்கேனே தவிர மீதி விஷயத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கே. பாலாஜி.